ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் காலம். தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்கவுங்க தொகுதியில் போயிட்டு நின்று வேலை செய்யணும். குறிப்பாக காரைக்குடிக்கு பக்கத்தில் யார் யார் இருக்காங்களோ, இங்கே சென்னையில் இருக்கிறாங்களோ எல்லாம் விடுமுறை போட்டுட்டு அங்கே போய் களத்தில் இருக்கணும், வேலை செய்யணும் அப்படின்ற வேண்டுகோளோட வச்சுக்கிட்டு இன்றைக்கி நடந்த நாட்டு நடப்பு என்னன்றதை பார்க்கலாம். முதன்மையாக இந்த ஊடகங்களின் விஷம பிரச்சாரம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்றைக்கி செய்திகள் நீங்கள் எல்லாமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்னு சொல்லுவாங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு திரும்ப ஓடிட்டுருக்கிற. முதன்மையாக இன்றைக்கி திருவெற்றியூரில் சீமான் பேசும்போது, அரசு பஸ்களில் இலவசமாக செல்பவர்கள் எனக்கு வாக்கு செலுத்த வேண்டாம், சீமான் காட்டமான பதில் அப்படின்லாம் சொல்லி அதோடு நிறுத்திக்கிறாங்க அந்த செய்தி. அதை ஒட்டி அவர் என்ன சொல்ல வராரு, நீ எனக்கு இலவசம் பேருந்து அப்படின்னு விட்டுட்டு அடுத்த கட்டமாக ஆண்களுக்கு இதுவரை விலை உயர்த்தின கட்டணத்தை வாங்கிட்டு இருந்தது எந்த விதத்தில் நியாயம்? அந்த இலவசத்தை பணம் எங்கேருந்து நீ எடுத்து கொடுப்ப? உங்களுடைய வீட்டையோ சொத்தையோ இல்லை வேறு எங்கேயாவது குடிச்சு வச்சுருக்கக்கூடிய கோடிகளில் கொண்டு வந்து இதை ஈடு கட்டுறியா அப்படின்னா இல்லை. மக்கள்கிட்டேருந்து வரியை 2 மடங்காக ஏற்றிருக்கிற, மின்கட்டண வரி 67% ஏற்றிருக்கிற. இது போல் குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வளவு சதவீதம் ஏற்றுனது கிடையாது. எல்லா விதத்துலேயும் சாப்பிட்றதுலேருந்து விட்டு வைக்காத எல்லாத்துக்குமே வரியை ஏற்றி வச்சுட்டு நான் உங்களுக்கு ஓசியில் கொடுக்குறேன்னா அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? ஆட்சிக்கு வரும்போது மாதம் மின் கட்டணத்துக்கான கணக்கு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி முடிகிற வரைக்குமே அதை நிறைவேற்றவே இல்லை. சொத்து வரி ஏற்ற மாட்டோம்னு கடந்த முறை நாங்கள் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க, மத்திய அரசினுடைய பட்ஜெட்டு திட்டக்குழு இந்த திட்ட செயல்குழுவில் அழுத்தம் கொடுக்குறாங்க, அதனால் சொத்து வரி ஏற்றி தாக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறையும் ஒரு திட்டம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதே மாதிரி அழுத்தம் தான் எடப்பாடி அரசுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விலையை அவர் சொத்து வரியை ஏற்றக்கூடாதுன்னு போராட்டம் பண்ண ஸ்டாலின் இன்னைக்கு பல மடங்கு ஏற்றி வச்சுக்கிறேன். இதை சீமான் சுட்டி காட்டுறாரு. எல்லா இடத்துலேருந்தும் நம்மக்கிட்ட வரியை போட்டு திணிச்சு வாங்கிட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், உங்களுக்கு ஓசியில் பஸ்ஸு போகிறோன்னா இந்த பஸ்ஸு போகாது, எனக்கு வேலையை கொடு, வேலையை நான் வந்தால் கொடுப்பேன், நான் தமிழர் கட்சி வந்தால் வேலையை கொடுப்பேன், அந்த வேலையை வச்சுக்கிட்டு மாதம் ஒரு 25,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் இருக்கும், குறைந்தபட்சம் ஒரு 15,000 ரூபா மாதம் சம்பளம் வரும், நீ கௌரவமாக இருக்கலாம், எதுக்கு உங்களுக்கு நான் ஓசியில் கொடுத்தேன்றார் அந்த மந்திரி. இதெல்லாம் விரிவாக பேசுகிறாரு. இது வரவே இல்லை. இதுதான் ஊடகங்களுடைய விஷம பிரச்சாரம். இப்போ இது அப்படியே திருப்பி போட்டுகிட்டே இருக்கும்போது சீமானுக்கு எப்படி செட்பேக் ஆகும்? அந்த வாக்கு அந்த பெண்கள் யதார்த்தமாக யோசிக்கக்கூடியவங்க இப்படி சொல்லிட்டாரு, இவருக்கு ஏன் போடணும் அப்படின்னு. இவங்க ஏதோ உத்தம புத்தர்கள் மாதிரி திமுக அதிமுக எல்லாமோ அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது. மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு வந்துட்டுருக்கு. உண்மையிலே நான் சமீபத்தில் நடந்த 1000 விளக்கு தொகுதியில் களஞ்சியம் அவர்கள் இந்த பிரச்சார முனை அங்கே தான் தொடங்குதுன்னு சொல்கிறப்ப போய் காத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம பழைய நண்பர் ஒருத்தர் NTTVலேருந்து வந்திருந்தார். அவர் தான் அங்கே பேட்டி எடுத்தார், சிறப்பு பேட்டி சீமான்கிட்ட எடுத்திருந்தார். நமக்கு ஏற்கனவே தெரிந்த நண்பர். அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். நிறைய விடயங்கள் பகிர்ந்துக்கிட்டார். ஆனால் அங்கே என்ன விடயம்னா, களஞ்சியம் ஏற்பாடு செய்தது முத்துப்பாண்டி களத்துலேருந்து எல்லாம் ஒருங்கிணைச்சு பண்ணிக்கிட்டு இருந்தார். பார்க்க முடிஞ்சதாக இருந்தது. அந்த இடத்துக்கு அவ்வளோ கூட்டம் அப்படின்றது ரொம்ப அதிகபட்சம். வர்த்தகம் அதிகமாக நடக்கிற பகுதி, பிரதான சாலை, பாண்டி பஜார் சாலையினுடைய ஒரு பகுதி. அந்த பிரதான சாலை தான் அது. ஒரு சந்தியில் சாலையை ஒட்டியே போட்டிருக்கிறாங்க. தொடங்கும் போதே அந்த இடத்துக்கான ஏற்பாடு செய்யும் போதே இந்த லைட்டு, இந்த ஒலிபெருக்கெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு கட்டமைப்பு, ஒரு தூண் மாதிரி வச்சு மேலே வச்சு, அப்போல்லாம் கழியை வச்சு கட்டுவாங்க. இப்போ அதுக்குன்னு ஒரு ஏணி மாதிரி வச்சு கட்டுறாங்க. அது அமைக்கக்கூடாதுன்னு ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீஸ் அங்கே போய் பிரச்சனை பண்ணி இவங்க பதிலுக்கு பண்ண, இது போல் ஸ்டாலின் அவர்கள் வந்தால் நீங்கள் கேட்பீங்களா, இல்லை எடப்பாடியார் வந்தால் நீங்கள் கேட்பீங்களா, விஜய் வந்துட்டார்னே கேட்பீங்களா, ரோட் ஷோ அப்படின்னு தான் பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம், சாலையோரத்தில் இருந்து காட்சி கொடுத்து பேசுகிறது தான் அது வச்சுருக்குது, இது மற்றவங்களுக்கு அனுமதிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, தரப்பட மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு பெரிய சண்டை மதியத்துக்கிட்டலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. மாலை நேரத்துக்குள்ளார தடைகளுக்கு பிறகு அங்கே கூட்டம் எக்கச்சக்கமாக அந்த அளவுக்கு திரண்டு இருந்த கூட்டம். இன்னொரு விடயத்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. வேட்பாளர்கள்ட்டே சரி, அது சீமான் அவர்கள்ட்ட பேசும்போது அவர்கள் வீட்டில் இருந்த அந்த சேர்த்து வச்சிருந்த காசை குழந்தைகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. இதுக்கு முந்தின தேர்தல் அப்படிலாம் இல்லை, அதுக்கு முந்தின தேர்தலாம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு மாற்றம் மக்கள்கிட்ட இல்லை. குறிப்பாக கூட்டமாக நின்று பார்க்க மாட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு பார்க்காமலே இந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு 8.22% ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கமலஹாசன் அவர்கள் குறுக்கு மறுக்க ஓடிக்கிட்டு இருந்த போதே செய்தாங்க. அப்போவும் இந்த மாதிரியான அவதூறு பொய் பிரச்சாரம்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறப்பவே இந்த வாக்கு எடுக்க முடிஞ்சது. இன்றைக்கி மக்களுடைய ஒரு பெரு ஆதரவு பெருகிக்கிட்டே வருது. கேட்குறது நியாயம்தான். நீ ஏன் எனக்கு வேலையை கொடுக்காம ஓசியில் கொடுக்குறது?
உன் விளம்பரமே பொய் விளம்பரமாக இருக்குது, நாடே மாறிடுச்சு, நாங்கள் வந்து எல்லாத்தையும் செய்துட்டோம், பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு திமுகவுடைய பொய் விளம்பரம் ஏன் இவ்வளவு கட்டமைக்கப்பட்டிருக்கு? அப்புறம் ஏன் வந்து என்னை 300 ரூபா கொடுத்து கூப்பிடுறீங்க கூலி வேலைக்கு அப்படின்ற கேள்வி வருது இல்லை? அரசு விளம்பரத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுக்குறது விளம்பரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, பையன் பையன் சொல்கிறான், எனக்கு அரசு 1000 ரூபா கொடுத்ததால நான் படிக்கிறேன்னு. அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் பல வருஷமாக வேலை செய்கிறேன், நிரந்தரம் இல்லை, பெருக்கிற வேலை, போனால் தான் காசு, எனக்கு 350 ரூபா இல்லைன்னா இல்லை. இதுதான் திமுகனுடைய இதை தான் சீமான் கேள்விக்கு வந்து, அந்த வேலையை கொடுத்து விடு, வேலையை கொடுத்தா பையனை அவங்க படிக்க வச்சுப்பாங்க, மாதம் 15,000 ரூபா 20,000 ரூபா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துரு. இதை போல தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வேலையை கொடு. அங்கங்கே வேலையை கொடுத்துட்டிங்கன்னா 5,00,000 காலி பணியிடம் இருக்குதுன்றாங்க. 5,00,000 வேலை குறைஞ்சபட்சம். இது இவங்க வந்த ஆட்சிக்கு இன்னும் எல்லா துறையிலும் எல்லா இதுலேயுமே வந்துட்டு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான திட்டத்தை வந்து வச்சுக்கிறாரு சீமான். அதை தான் சொல்கிறாரு. இந்த மாற்றத்தை மக்கள் உள்வாங்கிக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் காசை அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நடக்காது, எப்பவுமே நடக்காது. இன்றைக்கி எங்கள் தொகுதியில் வந்து முதலமைச்சருக்காக, கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்காக அவருடைய மகன் தலைவருக்காக தொண்டன் உதயநிதி துணை முதலமைச்சர் வந்து போட்டு பிரச்சாரம் செய்கிறாரு. அதே இடத்துல இன்றைக்கி வந்துட்டு அதிமுக பிரச்சாரம் பண்ணுது. அதிமுகவுக்கு அந்த மாதிரி நடந்ததான்னு தெரியல. திமுகவுக்கு இதை மட்டும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, தெரிஞ்சதால் சொல்கிறேன். திமுகவில் வழக்கமாக நம்ம வீடு பக்கம் வரக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய சகோதரிகள் 2-3 பேர் என்னன்னு கேட்டால், காலையிலேயே இந்த மாதிரி உதயநிதி வந்திருந்தார், வந்து 2 மணி நேரம் நின்றுட்டு போகிறதுக்காக எங்களுக்கு 300 ரூபா கொடுத்துருந்தாங்க கையில். அதுக்காக நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம். 300 ரூபாய் கொடுத்து கூட்டம் வந்து கூட்டக்கூடிய நிலைக்கு தான் உங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சி அவமானகரமான ஆட்சின்றாரு சீமான். ஆனால் அங்கே காசே கொடுக்கல, வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க. யார்? வரக்கூடிய பார்வையாளர்கள் சீமான் கிட்ட அவங்க வச்சுக்கிற சின்ன சிறுவர்கள் மூலமாக குழந்தைகள் மூலமாக தூக்கி கொடுக்குறப்ப அது முத்தம் கொடுக்குறாரு. அதையும் பார்த்து காப்பி அடிக்கிறார் ஸ்டாலின். திருவண்ணாமலையில் இது வரைக்கும் இல்லாமல் குழந்தையை தூக்கி முத்தம் கொடுக்குறாரு. எந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு? உங்கள் வரலாற்றிலே இல்லையே இதெல்லாம். உங்கள் வரலாறு, உங்கள் அகராதியிலேயே இந்த மாதிரிலாம் இல்லையே. ட்ராமா தானே முழுக்க முழுக்க நீங்கள் நடத்துறது. தள்ளி நில்லுன்னு சமீபத்தில் கூட குழந்தைங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுக்குறது கூட தூக்கி போட்டவர்ல, அது ஒரு என்ன ஒரு மனநிலை அது ஸ்டாலின். அவர் தூக்கி போடுவார், பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்படிப்பட்டவர் இப்போ வந்து குழந்தைய தூக்கி முத்தம் கொடுக்குறாராம். என்னென்னா இங்கே சீமானுடைய தாக்கம், எல்லாருக்கும் சீமானுடைய தாக்கம். அது விஜயாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடி, ஒரு தாக்கம் எல்லா இடத்துலையும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். நீங்கள் காசை கொடுத்து கொளத்தூர் தொகுதிக்குள்ளே இன்றைக்கி ஒரு பல ஆயிரம் பேரை வந்து உதயநிதிக்காக, ஏன்னா கௌரவம் போயிடல, மறுவாதுன்னு ஒன்று இருக்குல்ல, மரியாதையை தான் சொல்லணும் அவங்க பாணியில். அது காசு கொடுத்து நிற்க வச்சாதான் என்னக்கா மானம் போயிடும், அவங்களுக்கு மறுவாதை போயிடுன்றதுக்காக காசை கொடுத்து கூட்டத்தை நிற்க வைக்கிற அந்த நேரம் தான் பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க அந்த மக்கள். காத்துக்கிட்டு இருக்கிறது அவசியம் இல்லை. அந்த டைம் தான் வந்துட்டாரோ அடுத்த நிமிஷம் நீ யாரோ நான் யாரோ அப்படி தான் தொண்டனே காசு கொடுக்குறதுங்க. காலையில் 7 மணிக்கு எங்கள் பகுதிகளில் இதோட 3 முறை திமுகனுடைய ஒரு டீம், எல்லாமே பெண்கள் தான், ஒரு இளம் வயதினராக இருக்கிறாங்க. அந்த தெருவில் நின்று ஒரு புகைப்படம் எடுத்து யாருக்கும் அனுப்புகிறாங்க. அப்புறம் வந்து வீட்டில் வந்துட்டு நிற்கிறப்ப, அண்ணா கொஞ்சம் நீங்கள் நில்லுண்ணா, அக்கா கொஞ்சம் நில்லுங்க, நாங்கள் உங்ககிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறோம், செல்ஃபி, அதை அனுப்பணும் எங்களுக்கு, அப்போ தான் காசு கொடுப்பாங்க. அவங்க ஏதோ படிக்கிறவங்க பலருக்கு ஏதோ வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு பயன்படுத்தும் அப்படின்றதுக்காக, சரி நீங்கள் நின்று எடுத்துகிட்டு போங்க. களப்பணி வந்து காசு கொடுத்து உன்னுடைய களப்பணியை வச்சுருக்க உண்மையான தொண்டன் 5 வருஷமாக அந்த பக்கத்தில் இல்லை. தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே நீ போய் எட்டி பார்க்கல. போனது 2 விஷயம், ஒன்று கலெக்ஷனாக இருக்கும், இல்லை கரெக்ஷன். இது 2 விஷயத்துக்காக நீங்கள் போகணும். நாங்கள் மாமூலுக்காக போயிருப்பீங்களா, வேற என்ன? இப்படி தானே. இப்போ வீட்டுக்கு வீடு போய் நிற்கிறவங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு. ஒன்றும் வேணாம், இந்த கரண்ட் பில்லை குறைச்சிட சொல்லுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 1000 ரூபா குறைச்சிட சொல்லுங்கள் ஸ்டாலின் அரசு. அடுத்து வந்தால் குறைச்சிருவாரு. வேற என்ன கோரிக்கை இருக்குது சொல்லுங்கள். ஏதோ இன்றைக்கே எழுதி நாளைக்கு அப்படி கீழ்ச்சி போட்டுற மாதிரி இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வீடு கேட்குறாங்க. அவ்வளோ வேகம் காட்டுறாங்க. ஆட்களை கொடுத்து தான் பிரச்சாரத்துக்கு பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஆட்களை வந்து காசு இவங்க கொடுக்குறதில்ல. நாம் தமிழர் கட்சியிலேருந்து காசு கொடுக்குறதில்ல. காசு அவங்கக்கிட்டையும் இல்லை. 10 வண்டி ஒரு தொகுதிக்கு வேணும் குறைச்சல் பிரச்சாரத்துக்கு. ஒரு 5 ஆட்டோவாவது வேணும். தலைகீழாக தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறேன்னா அப்படின்றாரு கலைஞர். அவர் தொகுதியில் ஆட்டோ வச்சு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, 3 ஆட்டோ வைக்கிறதுக்கு, ஒரு வண்டி வைக்கிறதுக்கு. கொளத்தூர் தொகுதி வேட்பாளரை வந்து சொல்லவே தேவையில்லாங்க. நிதி நெருக்கடி. அந்த பக்கம் வந்தால் உண்மையிலே அந்த எங்கள் தொகுதியில் ஒரு பக்கம் பாலாறு ஓடுது, ஒரு பக்கம் தேனாறு ஓடுது. புரியுதில்ல? அதிமுக சார்பாக அங்கே வந்து நிற்கிறாங்க, திமுகவில் நேராக ஐயா ஸ்டாலினே நிற்கிறாரு. எப்படி இருக்கும் போட்டி நினச்சி பாருங்கள். சேகர் பாபு தான் ராஜாதி ராஜ கம்பீர என்ற மாதிரி
வரம் வந்துக்கிட்டு அள்ளி யாரை பாரு எங்கே பாரு வீசிக்கிட்டே இருக்கிறாரு, சொல்லவே வேண்டியதில்லை. நான் சொல்கிறது மிட்டாய் எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலைகள் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. மக்களை கேலி கூத்தாக ஒரு இது வந்து தேர்தல் காலம் ஒரு வேலை அப்படின்ற மாதிரி தான். காசு கொடுக்குறேன் நீ வா ஒன்று கூட்டத்துக்கு, காசு கொடுக்குறேன் ஓட்டு போட்டு, நீ யாரோ நான் யாரோ, வந்த உடனே நான் சுருட்டி என் வீட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போவோம், உங்களுக்கு எதனா தூக்கி போடுவோம் இலவசம், அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்போம். இவ்வளோ தான் வச்சுக்கிட்டு இருக்கணும். அவர்கள் சுயமாக வேலை செய்தோம், நல்ல வருமானத்தில் உட்காந்தோன்னு அது கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்லை இந்த திராவிட கூட்டம். அதை சீமான் சொல்கிறார், இந்த மாதிரி ஓசியில் போகிறவங்க எனக்கு ஓட்டு போடாதீங்க, நான் வேலை கொடுக்குறேன், வேலையை கேளுங்க இந்த அரசுக்கிட்ட, நான் வந்தால் வேலையை கொடுப்பேன்றார். இதற்காக மக்களே வந்து கூடுறாங்க. ஒரு பெரிய மாற்றம் தெரிகிறது. தாங்கிட்ட இருக்கிற காசை 100 ரூபாயிலேருந்து 1000, 10,000, 5000 இப்படி கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் போகிற இடத்துல. இந்த மாற்றத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்ததில்லை. மாற்றம் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்குது. நேற்றுக்கு முதல் நாள் வந்து இங்கே 1000 விளக்கில் தொடங்கி நேராக வேளச்சேரி போய் அங்கே வேட்பாளரை வந்து பேசிட்டு சோழிங்கநல்லூர் போயிட்டு மயிலாப்பூர் வேட்பாளர் எல்லாருமே வந்து நிற்க வச்சு அந்த பகுதியில் பண்ணிட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து வட சென்னையில் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்லாம் நிற்க வச்சு அறிமுகப்படுத்துகிற கூட்டம் இன்றைக்கி இரவு. இப்படி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு வந்து பெருகிட்டு, காசு கொடுக்காது தான் அந்த கூட்டம் வருகிறது. 10 பைசா கொடுக்காம சீமானுக்கு அவ்வளவு கூட்டம் இங்கே சென்னைக்குள்ளாகவும் வருகிறது. அது எல்லா இடத்துலையும் பார்க்க முடிகிறது. குடும்பத்தோட அந்த பெண்கள், நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு வரோம், காரணம் வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறது சீமான் அரசு, அது வந்தால் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதே தான் சொல்கிறாங்க. விஜயும் அதை தான் சொல்ல வர்றாரு பிரச்சாரத்தில். அதிமுக அதான் சொல்லுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசு. அப்போ நம்பிக்கையாக அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா இங்கே தான் இருக்கிறாங்க. இது பார்க்கக்கூடியதாக இருக்குது ஒன்று. அடுத்தது, இப்போ இந்த இடத்துல நான் உட்காந்து பேசிக்கிற இடத்துல புயல் அடிக்க போகுது, நீங்கள் பயந்துடாதீங்க. இங்கே வந்து நான் உட்காந்துக்கிற சீட்டு கிடுக்கிடுன்னு ஆடும். என்ன காரணம்னா, ஐயா ஸ்டாலின் சொல்கிறார், தெற்கு வந்து தென்றலாக இருக்கிறது, புயலாக மாற்றி விடாதீர்கள். இவர் ஏதோ டெல்லியை நோக்கி பானிபட் போர் நடத்துன மாதிரி, கஜினி முகமது போர் எடுத்த மாதிரி, தெற்கு வந்து தென்றலாக இருக்கிறது, புயலாக மாற்றிடாதீங்க. என்னடா திடீர்னு குரல் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தேர்தல் தொகுதி மறுவரைவு அப்படின்னு டெல்லியில் கூட்டம். இது மாதிரி பல முறை மாற்றியாச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது நடந்திருக்கு. நீங்கள் 10 வருஷம் கூட்டணி இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் பாஜக கூட்டணி, அப்போல்லாம் நடந்திருக்கு சாமி. வாயை மூடிக்கிட்டு கூட இருந்திருக்குங்க சாமி. இப்போ என்ன திடீர்னு இதில் வந்து துரோகம் ஒன்றுமே இல்லை. தொகுதி மறுவரைவுன்றது, இந்த தொகுதி சிலது இணைப்பாங்க, சிலது அந்த பக்கத்தில் போவாங்க, பல முறை மாறி இருக்குது. இதால் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு எடப்பாடியும் சொல்கிறாரு. தொகுதி மறுவரைவுன்றது ஒரு பெரிய சிக்கலே இல்லை. ஒரு கட்டத்து மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சில பகுதிகள் அந்த பக்கம் போகும், சில பகுதிகள் இந்த தொகுதியோடு வரும். அது நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். இது ஏதோ பெரிய தேச துரோக குற்றம் மாதிரி நீங்கள் தென்னகத்தை, குறிப்பாக தமிழ்நாட்டை இப்படிலாம் நீங்கள் எதை மாற்ற பார்க்குறீங்க. போர், இது பானிபட்டு போர், கஜினி முகமது படையெடுக்கிற போர்ன்ற மாதிரி சொல்கிறாரு. தென்றலாக இருக்குது தான், நாங்கள் வந்து புயலாக மாறிடுவோம். நீ 67க்கு பிறகு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் போரே நடத்துனது இல்லையா? நீங்களும் சரி, உங்கள் தந்தையாரும் சரி, சொல்லுங்கள். அதிமுகவாவது இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் காவிரி பிரச்சனைக்கு பெரிய அளவில் போராட்டம் பண்ணி சாதிச்சிருக்குது அவங்க. நீங்கள் ஒன்று அது கூட செய்ததில்லை, ஒன்றுமே இல்லை. அடிமை சாசனம் அதிகமாக எழுதி கொடுத்தது யார் டெல்லிக்குன்னா அது நீங்களாக தான் இருக்கும். இவர் வந்து போர், நாங்கள் வந்து சென்ட்ரலாக இருக்கிறது புயலாக மாறிவிடும், நாங்கள் பயந்துக்கிட்டு உட்காந்துக்கிறோம். இன்றைக்கி எப்படி புயல் அடிக்கும், திமுக புயல், கேமராலாம் அங்கே கீழே உடையும், இந்த ரூம் ஆடும், நான் ஆடுவேன், ரோட்டில் போகிற வண்டிலாம் அப்படியே நிலநடுக்க மாதிரி ஆடும், திமுக போர் தொடுக்க போகிறது டெல்லிக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். வரலாறு திருப்பி பார்த்தோம்னாக்கா காலம் முழுக்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஒரே ஒரு கோஷ்டி இந்த கோஷ்டியாக தான் இருக்கும். ஆனால் வீர வசனம் மட்டும் அதில் குறைச்சல் இல்லை. எழுதி கொடுக்குற வசனத்தை பேசுறதுல என்ன இருக்குது? இது ஒரு பக்கம். அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாரு, திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் கசப்பில் தான் இருக்குது. புதுச்சேரியில் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் அங்கே தான் இருக்கிறாரு, ஆனால் ராகுல் காந்தி இருக்கிறார். மரியாதை நிமித்தமாக கூட சந்திக்கலை இவங்க கூட்டம். ஏன்னா காங்கிரஸ் ஏதோ ராகுல் ஒரு இதோடு தான் இருக்கிறார். 2 நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சி இந்த மாதிரி நடந்திருக்குது. முதலமைச்சர் அப்போல்லாம் வந்தாங்கன்னா, சோனியா காந்தி வந்தாங்கன்னா நேராக கோபாலபுரத்தில் போனாங்க பார்ப்பாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் யார் வந்தாலும் கோபாலபுரம் போய் பார்ப்பாங்க. இப்போ மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு கூட எங்கேயும் நடக்கிறதில்ல. வந்தால் அங்கே கோபாலபுரம் போயிடுவாங்க அப்போல்லாம். இப்போ சித்தரஞ்சன் சாலை முதலமைச்சர் ஸ்டாலின் வீடுன்றது நினச்சி கூட பார்க்க மாட்டேங்குது காங்கிரஸ் தலைமை. தொகுதியில் சந்திச்சுக்கிறாங்க, அது கூட சந்திச்சுக்கிறாங்க. மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு, ஆனால் பார்த்துட்டு கை குளிக்குவோம். 2 கட்சி தொண்டனுக்குள்ளே ஒரு இணக்கமாக இருக்கணும். இல்லை, அண்ணாமலை சொல்கிறாரு 2 கட்சிக்கும் இன்னும் அந்த பக்கவாதம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, கசப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் உடனே இல்லை அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் மறுத்தாலும் கூட, நீங்கள் பாண்டிச்சேரியில் தான் 2 பேர் இருக்குங்க, ஒரு 2 பேரும் சந்திச்சுக்கிட்டால் அந்த தொண்டர்களுக்கு, திமுக காங்கிரஸ் தொண்டர்களுக்கு எவ்வளவோ ஒரு
உற்சாகமாக இருக்கும். ஏன் அதை செய்யக்கூடாது? ஏன்னா இதுக்கு முன்னாடியே ராகுல் பல முறை வெறுப்பை வந்து காட்டியிருக்கிறார் திமுக மேல. காரணம் மம்தா பானர்ஜி சொன்னது, உடனிருந்தே கெடுக்கக்கூடியவர்களாக திமுக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி திமுக எல்லா விதமான மாப்பிள்ளை தரப்புல எல்லா விதமான வர்த்தகமும் பாஜக விஐபிகளோடு வச்சு பெரிய நெட்வொர்க்கு, நிறைய அரசியல் லாபங்களை சாதகமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த 5 ஆண்டுகள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி திமுக பல மாநிலங்களில் எதிர்கட்சி உண்டு இல்லைன்னு பண்ணி தூக்கி போட்டு காலி பண்ணதெல்லாம் இருக்குது. லல்லு பிரசாத் யாதவ் வந்து ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்னன்னாக்கா திமுக ஒன்றுமே இல்லை, வளர்த்துக்கிட்டு தான் இருக்குது. மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க, இந்தியா கூட்டணிக்குள்ளே இருந்துங்க, அதை தான் அண்ணாமலையும் வெளிப்படுத்துகிறார். ராகுல் ஏன் வந்து ஸ்டாலினை சந்திக்காமல் இருக்கிறார்? திமுக இவங்களுக்குள்ளாகவே இந்த கூட்டணிக்குள்ளாகவே ஒரு இதுவாக இருக்குது. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேனியிலிருந்து ஒருத்தர் பெரிய காமெடி நம்ம தோழர் திருமாவளவன் வந்து சொல்கிறாரு, இங்கே வந்து அதிமுக வெற்றி பெற்றால் பாஜக சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக வருவார்கள், இந்துத்துவ தலைமை தான் முதலமைச்சராக வருவார். அந்த தொண்டை இருக்குது பாரு அவருக்கு. நல்லா ஒரு காலகட்டத்தில் ரசிகனாக இருந்தால் மதித்தேன். எந்த அளவுக்கு நிற்கிற இந்த வேகம், இந்த அழுத்தம், இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் பேசவே இல்லையோ ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக அப்படின்ற கேள்வி இருக்குது. திமுக 5 வருஷம் பாரதிய ஜனதா கட்சி கூட அதிகாரத்தில் பங்கெடுத்துட்டு சொகுசாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. 10 வருஷம் காங்கிரஸ் கூட இருந்துட்டு காங்கிரஸை சேர்ந்த யாராவது முதலமைச்சராக வச்சுட்டு இருந்தாங்களா திமுக? பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வாஜ்பாய் சொன்ன யாரையாவது முதலமைச்சராக வச்சுட்டு இருந்தாங்களா? பாஜக சேர்ந்தவர்கள் யாருன்னா முதலமைச்சராக இருந்தாங்களா? திமுக அதிகாரத்தில் இருக்கிறப்ப எல்லா காரியமும் சாதித்து கொள்கிறது, எந்த பிரச்சனையிலும் மாற்றதில்லை, மந்திரி பதவியும் சுகமாக அனுபவிச்சுட்டு இருக்கிற திமுக வந்து இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி யாரும் முதலமைச்சராக உட்கார முடியாதான். இவங்க போர் தொடுக்கிறவராம் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் எடப்பாடி வந்துட்டாருனாக்கா அவருக்கு வந்து உடனடியாக டெல்லியில் இருந்துட்டு பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர். எப்படிப்பட்ட அப்பட்டமான பொய்யை பாருங்கள். இந்த நிமிடம் வரை காலில் விழுந்து கிடப்பது பாஜக, காலில் விழுந்து சேவகம் செய்து கொண்டிருப்பது திமுக. மம்தா பானர்ஜி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அது வெளிப்படையாக இருக்குது, உங்களால் எதிர்க்க முடியலை. இன்னும் வேகமாக நீங்கள் எதனா பேசுனீங்கன்னா தேர்தல் நேரத்தில் எதனா டாக்குமெண்ட் வெளியிட்டுருவாங்க மம்தா பானர்ஜின்னு ஒரு பயம் இருக்குது. இன்ன வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறார். சும்மா ஒட்டு திணைகள் மட்டும் கூப்பாடு போட்டுக்குது, மம்தா பானர்ஜி இப்படி பேசியிருக்கலாமா, பேசியிருக்கக்கூடாதுன்னு. அவங்க திரும்பவும் சொல்கிறாங்க, ஆமாம் பாரதிய ஜனதா கட்சி திமுக ரகசிய அரசியல் உறவு இருக்கிறது, கட்டுப்பட்டு தான் இருக்கிறது அப்படின்றாங்க. இந்த நிலையில் இவர் வந்துட்டு சொல்கிறாரு, அதிமுக வெற்றி பெற்றால் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு காங்கிரஸ் கத்தி காட்டி மிரட்டுற மாதிரி இடி ரெய்டை காட்டி மிரட்டி 63 தொகுதியை வாங்கினது திமுக கூட்டணியில் காங்கிரஸ். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக பவர்ஃபுல்லாக 3வது முறையாக வந்திருக்கிற மோடி அரசு எடப்பாடியை மிரட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பாதி எப்படி 50-60க்கு மேலே தொகுதியை வாங்கி விடுவார்கள், அவர்கள் தான் முதலமைச்சர்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த திமுக ஒட்டுத்திணை கூட்டம் வாங்கினது கடைசியாக காங்கிரஸ் வாங்கினதை விட ஒரு தொகுதி கம்மியாக கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் 28 கொடுத்துருக்கீங்க திமுக கூட்டணியில். 15 ஆண்டு காலமாக ஆட்சியிலே இல்லாத காங்கிரஸுக்கு இது அதிமுக வந்து 27 தான் கொடுத்துருக்கு சீட்டு. அப்போ யார் எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சே போய் பிரச்சாரம் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இன்னொரு முக்கியமான விடயத்தை இதில் பார்க்கணும். நடிகர் ரஜினிகாந்த் வந்து சொல்கிறாரு, விஜய் பின்னால் போகாதீங்கள், அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதில்லை. அதுதான் சூசகமாக சொல்ல வராரு. விஜய் பின்னாடி நேற்று போனவங்க கூட வாகனத்து நெரிசலில் கீழே வந்து காயப்பட்டிருக்கு. ஒரு பிரச்சாரத்துலேயும் காயப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி படுகாயப்பட்டவர் வந்து இறந்து போனார் ஒருத்தர். அதுக்கு முன்னாடி நெரிசலில் ஒரு 41 பேர் நடந்தது. புரியுதில்லை? அவர் ஒரே வார்த்தைன்னா சொல்கிறாரு, நங்க மேலே பழியை போட்டுட்டாங்க, நடந்தது நாட்டுக்கே தெரியும் அப்படின்னு ஒரு வசனம் நேற்று டயலாக் பேசினார். காவல்துறை நெரிசல் மரணம் நெரிசலில் சிக்கல் ஏற்படும், இன்னும் உங்களை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதுக்கான பதில் உங்ககிட்ட வரல அப்படின்னு சிபிஐயில் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. உங்கள் தரப்பில் போய் நீங்கள் திமுக போலீஸ் மேலே சொல்லிட்டு வந்திருக்கீங்க, அது வேறு விஷயம். ஆனால் திரும்ப ஒரு மரண நெரிசல் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு பதில் என்ன அப்படின்னு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது விமான நிலையத்தை வச்சு நடிகர் ரஜினி வந்து சொல்கிறாரு, குறிப்பாக இப்படியெல்லாம் போவதை வந்து தவிருங்கள் இளைஞர்கள். பொதுவாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு விஜய் பின்னால் இப்படி திரள்வது நல்லதுக்கு அல்ல அப்படின்னு இந்த இளைய தலைமுறை எச்சரிக்கிறார் ரஜினி. நீங்கள் போகிறீங்க, நீங்கள் உடுப்புகளை இறக்குறீங்க, ஊனமாயிடுறீங்க, உங்கள் குடும்பம் தான் பாதிக்கப்படும், பார்த்துக்குங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் இப்பொழுது படிப்பில் கவனம் செலுத்துங்கள். நான் பொதுவாக அதை தான் சொல்ல வரேன். நான் படிப்பில் கவனம் செலுத்துங்க, படிப்பில் வந்து மேலே வாங்க முதல்ல, அதுதான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்றாரு. குறிப்பாக என்ன சொல்ல வர்றாரு அவர், விஜய் பின்னாடி போகாதீங்க, நாங்கள் திமுக பின்னாடி போவோம், ரஜினிகாந்த் கமலும். ஏன்னா நெருக்கத்தில் வந்து அறிவிச்சிட்டாங்கல்ல, 700 கோடி 600 கோடியிலேயே கமலும் ரஜினியும் சேர்ந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு இணையக்கூடிய திரைப்படம்
தலைமுறை தலைமுறையாக உழைச்சி கஷ்டப்பட்டு காசு சேர்த்த தயாரிப்பாளர் ப்ரொடியூஸ் இன்பன் உதயநிதி வந்து எடுக்க போகிற படம். ஏன்னா அவர் இப்போ வந்து 3 வருஷத்தில் 2 வருஷத்தில் பல ஆயிரம் கோடி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதில் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இவங்க குடும்பத்துக்கு மட்டும் எங்கேருந்து வருது தெரியல இவ்வளவு கோடிகள். இவர் மட்டும் சொல்கிறாரு, இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு போகாதீங்க, அதுவும் விஜய் பின்னாடி போகாதீங்கன்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. அரசியலுக்கு போகாதீங்க, நானும் கமலும் இந்த மாதிரி காலகட்டத்தில் போவோம், நீங்கள் அது வரைக்கும் காத்துக்கிட்டே இருந்து நேராக ஒரு வயசுக்கு பிறகு நீங்கள் எங்கன்னா வேலை போய்க்குங்கன்னு சொல்கிறாரு போல இருக்குது. அரசியல் மயப்படணும் இளைஞர்கள். அதனுடைய சாபக்கேடு தான் இந்த மாதிரி ரசிகர் கூட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே சொல்கிறேன், படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் அரசியல் படாத காரணம். அரசியல் பட்டிருந்தால் கேரளாவை போல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்தியிருப்பார்கள். உங்களை மாதிரி உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் ரொம்ப காலமாக சுற்றிட்டு இருந்துச்சு. நாளைக்கு ரஜினி முதல்வர் ஆகிடுவார்னு இப்போ விஜய் சுற்றிக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான். அங்கேயும் ரசிக குஞ்சுகள் இருந்தது, இங்கேயும் ரசிக குஞ்சுகள் இருந்தது. காரணம் அரசியல் படலை. எப்போ நான் உள்ளே வந்து நினைவு தெரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்போவே நான் அரசியலுக்குள்ளே கையை எடுக்கணும். அரசியல் எனக்கு வேண்டும். அரசியல் இருந்த நாங்கள் ஒதுங்கினால் உங்களை போன்றவர்கள் உள்ளே வந்து சீர்கெட்டு விடுவார்கள். இதுதான் இந்த விஷயம் இன்னைக்கு. ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயம்னா வேறு ஏதோ காரணம் இருக்குது. மறைமுகமாக இளைஞர் பக்கம் போகாதீங்க. இளைஞர்களை வந்து நீங்கள் விஜய் பக்கம் போகாதீங்க, கை காலெலாம் உடஞ்சிரும், உடம்பு பத்திரம் பார்த்துக்குங்கன்றால் அது ஏற்கக்கூடியது தான், இல்லைன்னு இருக்கலாம். ஆனால் அரசியலை படிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். இன்னொரு பிரச்சனையை சொல்லி முடிக்கிறோம். தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து இப்போ தேர்தல் ஆணையம் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கிளை கழகமாக இருக்கிறது அப்படின்னு. என்னென்னா டிஜிபியை மாற்றிருக்குது. அதுக்கடுத்து வந்து தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை மாற்றிருக்காங்க. விஜிலன்ஸில் இருந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் விஜிலன்ஸில் இருந்தவர் அவரை மாற்றிருக்கிறாங்க. முக்கியமான இடங்கள் இதெல்லாம் வந்துட்டு மாற்றிருக்கிறாங்க. அது வந்து காரணம் பாஜகவினுடைய கிளை கழகமாக தேர்தல் ஆணையம் இருக்கிறதுன்னு. எப்போவுமே சரி, இப்போ நீங்கள் வந்தாலும் நீங்கள் உங்களுக்கான அதிகாரத்தை எப்படி எங்கெங்கெல்லாம் அதிகாரிகளை போடணும்னு நீங்கள் அப்போ பண்ணுறீங்களே, காவல்துறை உங்களுக்கு கிளை கழகமாக தமிழ்நாடு காவல்துறை உங்களுடைய கிளை கழகமாக தான் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்றது நல்லாவே தெரியுது. சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிச்சதுன்னு. தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் திமுக சார்பாக இருக்கலாம், இல்லை வேறு கட்சிகள் சார்பாக இருக்கலாம். தலைமைச் செயலாளர் சாய்குமார் நினைக்கிறேன், இப்போ இருந்தவர் முருகானந்தம், அவர் எடுத்துகிட்டு சாய்குமார் அவரை போட்டு, இந்த சாய்குமார் முன்னாடி எடப்பாடி இருந்தபோது தனி செயலாளராக ஸ்பெஷல் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடியவர், செக்ரட்டரி கேடர் தான் எல்லாமே அதுவாக இருந்தவர் இப்போ அவரை போட்டிருக்கிறாங்க. உடனே இதை கிளைக்கழகமாக மாற்றுகிறார்கள். பாஜகவுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை போடுறாங்க. அது காலங்காலமாக நடக்கிறது. அதிகாரத்துக்கு வந்த உடனே முதல்ல எல்லா இடத்தையும் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக போடுவீங்க. புரிதல் உங்களுக்கு? கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது அவர் கைது சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல வந்துட்டு 2 அதிகாரிகள் வந்து சன் டிவி கேமராவை உள்ள நுழையிறதுக்கு அனுமதிச்சாங்க மறைமுகமாக. செல்வி ஜெயலலிதாவுடைய அசைன்மெண்ட்டு, அந்த போலீஸுடைய அசைன்மெண்ட்டு, முத்துக்கருப்பன் அவங்க எல்லாமே நினைக்கிறேன், எந்த ஊடக வெளிச்சமும் வரக்கூடாத கைது பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு. கைது பண்ணி கொண்டுட்டு போயிட்டாங்க. அங்கே இது மட்டும்தான் எடுத்தது. ஐயோ கொள்றாங்களே அப்படின்றது புகழ்பெற்றது இவங்க மட்டும்தான் அங்கே. புரியுதில்லை உங்களுக்கு? அந்த கேசட்டை பிடுங்கிறதுக்கு இருந்தாங்க, வாய்ப்பில்லை. அதுக்கு ரகசியமாக 2 அதிகாரிகள் இருந்தாங்க. அந்த 2 அதிகாரிகளுக்கும் பின்னாடி வந்த திமுக அரசு என்னென்ன பதவிகளை கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தது, ஒருத்தருக்கு உளவுத்துறை பதவியை கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தது. இப்படி நிறைய வரலாறு இருக்கிறது. அதிகாரம் தேர்தல் ஆணையம் அப்படின்னு வந்துச்சுனாக்கா அது இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் ஏற்கனவே இந்த அரசுக்கு சார்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மாற்றுவாங்க. உடனே கிளைக்கழகமாக இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியுடைய கிளைக்கழகமாக தேர்தல் ஆணையம் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. இன்னும் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான். தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் திரும்ப வரக்கூடிய அரசு நீங்களே வந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மாற்றுவீங்க திரும்ப வீம்புக்குன்னு. இப்போ தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் நடத்தி முடிக்கணும் ஒழுங்கான்றதுக்காக தலைமைச் செயலாளர் டிஜிபியை, இன்னும் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் இருக்கக்கூடிய இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, இப்படி எல்லாருமே எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வழக்கமாக எல்லா மாநிலத்திலும் நடக்கிறது தான். இதுக்காக புயல் வரும், பூகம்பம் வரும், இடி வரும், மின்னல் வரும், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே. இது மக்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் பொய் பிரச்சாரத்தில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எடப்பாடி அவர் சொல்லக்கூடிய கேட்குற கேள்விக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லுங்கள். அது பதில் சொல்லாமல் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் அவர் காலில் விடுறாரு, கையில் விடுறாருன்னு ஒன்றும் பேசிக்கிட்டே தெரியாதீங்க, நல்லதல்ல. கொளத்தூர் தொகுதியில் வந்து 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும்னு அவருடைய மகன் உதயநிதி வந்து சொல்லியிருக்கிறாரு. கடந்த முறையே வந்து நீங்கள் வந்து 1 லட்சத்துக்கு வித்தியாசம் தான் வரல. கடந்த முறையோட இந்த முறை ரொம்ப மோசமாக இருக்குது. சாலைகள்லாம் காசை கொடுத்து ஜெயிச்சலான்னு 3வது முறையாக நீங்கள் கனவு கண்டுறீங்க. இந்த 4வது முறை
அது உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே வாய்க்கப்பட்ட ரகசியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. மக்கள் தொகுதிக்குள்ளே விழிப்பாக தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த கனவெல்லாம் பலிக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டு நடப்பு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.